கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிருபையும் தயவும் உண்டாவதாக. வெளிப்படுத்த போகிறேன். மகிமைப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 21:18 வாசிக்கிறேன். அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டு இருந்தது. ஆம், இங்கு ஒரு கல்லை குறித்து பார்க்கிறோம். இந்த கல்லுக்கு பெயர் வச்சிரக்கல். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதால். இந்த வச்சிரக்கல்லை குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால் முதலாக யாத்திரையாகமம் 28:18 இந்த வச்சிரக்கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக வெளிப்படுத்தல் 21:19 இந்த வச்சிரக்கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திரையாகமத்துக்கு பின்பு எசேக்கியேல் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும்தான். ஆக மொத்தம் வேதாகமத்தில் 3 புஸ்தகம். ஒன்று யாத்திரையாகமம், 2வது எசேக்கியேல் புஸ்தகம், 3வது வெளிப்படுத்தின புஸ்தகம். இந்த 3 புஸ்தகத்துல மட்டும்தான் இந்த வச்சிரக்கல்லை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கர்த்தர் நல்லவர். இந்த வச்சிரக்கல்லை குறித்து சில வசனத்துல இது படிக்கட்டுகள் பத்திக்கு, அதாவது முதல் வரிசை 2ஆம் வரிசை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கர்த்தர் நல்லவர் இந்த வச்சிரக்கல்லை குறித்து சில இடத்துல மண்டலத்துக்கு ஒப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல இந்த வச்சிரக்கல்லை குறித்து மனுஷனுடைய நெற்றிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கடைசியா இந்த வச்சிரக்கல் பரலோகத்தின் வாசலை அலங்கரிக்கிறதா இருக்கு. இப்படி இந்த வச்சிரக்கல்லை குறித்து வேதத்திலே பலவிதமான ரகசியங்களும் மறைப்பொருட்களும் ஏராளம் தாராளமாய் மறைந்திருக்கு. அதிலே மிக அவசியமானதும் முக்கியமானதுமானதை தேவனுடைய கிருபையினால் நாம் பார்க்க போகிறோம். இந்த கல்லுக்கு பெயர் வெளிப்படுத்தல் 21:18 சொல்லுகிறபடி இது வச்சிரக்கல். இந்த வச்சிரக்கல்லை குறித்து முதலாவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சோம்னா இந்த வச்சிரக்கல்லை குறித்த முதல் காரியத்தை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன். கர்த்தர் நல்லவே, கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். இப்போ இந்த வச்சிரக்கல்லை குறித்து வேதம் சொல்லும் போது இந்த வச்சிரக்கல் எப்படிப்பட்டதா? ரொம்ப கெட்டியானதா இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கெட்டியாக்கப்பட்ட அனுபவம் என்பது என்ன? இந்த கெட்டியாக்கப்பட்ட அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கெட்டியை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனம் சொல்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 23:7. அவைகளை ஒருவன் தொடப்போனால் இரும்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கியையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த வச்சிரக்கல்லை குறித்து வேதம் சொல்லும் போது அது ரொம்ப கெட்டியானது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கெட்டி இல்லாததையும் நாம் பார்க்கலாம். சில நேரங்களிலே நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய வீட்டு வாசல்களிலே அவசரமா முட்டு கொடுக்கறதுக்கு அல்லது ஓங்கி ஒரு தட்டு தட்டுறதுக்கு ஒரு கல்லு தேவைப்படும். உடனே சுத்தி பார்ப்போம், அங்க ஒரு சிவப்பு கலர்ல நல்ல சுத்திரம் ரத்தத்துக்கு இணையாகவும் அல்லது மண் நிறத்திலும் ஒரு கட்டியா ஒரு கல் இருக்கும். அதை பாரு, அந்த கல் பெருசா இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொல்லி அதை வச்சு ஒண்ணு கதவுக்கு ஓங்கி இழுத்து முட்டு கொடுப்போம். இல்லாட்டி பூட்டு உடைக்கிறதுக்கு ஒரு கம்பியை தட்டுறதுக்கு அந்த கல் எடுத்துட்டு ஓங்கி வச்சு அந்த கல்லை வச்சு அடிப்போம். அடிச்சா எடுத்துட்டு வர்ற வரைக்கும் இந்த கல் எப்படி இருக்குன்னாக்கா பெருசா இருக்கு, உறுதியா இருக்கு, கனமா இருக்கு.
ஆனா அது இவ்வளவு பெருசா இருக்கே, உறுதியா இருக்கே, கனமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சாக்கா நம்ம எந்த பொருளை அடிக்கிறோமோ அந்த பொருள் இறங்காது, இந்த கல்லு உடைஞ்சிரும். ஏன்னா பார்க்கறதுக்கு அது கல்லு, ஆனா கெட்டியா இல்லை. அதே சமயத்துல வச்சிர கல்லு இப்படி பொழிஞ்சு போற கல்லு கிடையாது, உதிர்ந்து போற கல்லு கிடையாது, நொறுங்கி போற கல்லு கிடையாது. அது ரொம்ப கெட்டியானது. அது எப்படி கெட்டியானது? நல்லவே கர்த்தர் நல்லவே, அந்த வசனம் சொல்லுகிறது. அது சொல்கிறோம் நல்ல அந்த எசேக்கியேல் கர்த்தர் நல்லவே 3:9 வாசிக்கிறோம். கண்மலையை பார்க்கலும் கெட்டி. ஒரு கண்மலை, ஒரு மலைப்பகுதி எவ்வளவு உறுதியா இருக்குமோ அது போல உறுதியா இருக்கக்கூடியது அந்த வச்சிரக்கல். இப்போ இந்த வச்சிரக்கல்லின் கெட்டியை வைத்து 2 சத்தியம் நமக்கு புலப்படுகிறது. என்ன 2 சத்தியம் புலப்படுது? ஒன்று பொழிந்து போகிற கல்லாகவும் உடைந்து போகிற கல்லாகவும் பயன்படுத்தினால் நொறுங்கி போகிற கல்லாகவும் இருக்கக்கூடாது. அது அவிசுவாச ஜீவியத்தையும் அவன் நம்பிக்கையையும் சோத்திரம் விசுவாசம் இல்லாததையும் குறிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த உறுதியா இல்லாதது, சோத்திரம் கட்டியா இல்லாதது, சோத்திரம் அது எதை குறிக்கிறது? கிறிஸ்து இல்லாத ஜீவியத்தை காண்பிக்கிறது. கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் வச்சிரக்கல்லை போல கெட்டியா இருப்பார்கள். அது கண்மலைக்கு ஒப்பான கெட்டியாய் உறுதியாய் இருப்பார்கள். தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவோடு 12 அப்போஸ்தலர்கள், 11 பேர் இயேசுவை கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். ஒரே ஒரு மனுஷன் யூதாஸ் காரியத்து, அவன் பணத்தை உறுதியா பிடித்துக் கொண்டான். இயேசுவை பிடித்துக் கொண்ட 11 அப்போஸ்தலர்கள் வச்சிரக்கல்லை போல உறுதியாயிருந்து கெத்செமனேயை சந்தித்தார்கள், காவலாளிகளை சந்தித்தார்கள், பிலாத்துவை சந்தித்தார்கள். அவர்களுக்கு வந்த நெருக்கங்கள், உபத்திரவங்கள், துரத்தப்படுவது எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். ஆனால் பொழிந்து போகிற கல்லை போல உறுதி இல்லாமல் கெட்டி இல்லாமல் இருந்த யூதாஸ் காரியத்தோ கர்த்தர் நல்லவன், அவன் கிறிஸ்து இல்லாதவன் பணத்தின் மீது நோக்கம் உள்ளவனாய் இருந்ததுனால அவனால் உறுதியாய் நிற்க முடியவில்லை. கொஞ்சம் அந்த நடந்த சம்பவத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி தரிசனமா கொண்டு வாங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. சீசர்கள் என்கிற அப்போஸ்தலர்கள் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து உறங்கிட்டு இருக்காங்க. இயேசு எழுந்து வர்றாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு வந்து சத்தம் போடுறாரு, எப்பா சோம்பேறிகளா எந்திரிங்க. ஏன்ச்சாக்கா எல்லாரும் அவர் பக்கத்து நிக்கிறாங்க, ஒரு ஆளை மட்டும் காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உடனே எய்தாப்புல ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா யூதாஸ் காரியர். இப்ப கவனிக்கணும், இயேசுவோடு 11 பேர் இருக்காங்க, ஆனா இவன் மட்டும் வேறொரு கூட்டத்தோட இருக்கு. இதுதான் உறுதியாய் இல்லாத கல்லுக்கும் உறுதியாய் இருக்கிற கல்லுக்கும் உள்ள வித்தியாசம். வச்சிரக்கல் என்று சொன்னால் அது ரொம்ப கெட்டியானது. அது எப்படிப்பட்ட கெட்டியானது? கண்மலையை போல கெட்டியானது. அது இரும்பு ஆயுதத்துக்கு ஒப்பான கெட்டியானது, ஈட்டி தாங்களை போல கெட்டியானது என்று நாம் 2 சாமுவேல் 23:7 வாசித்தோம். கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த வச்சிரக்கல்லை குறித்து கெட்டியானதுன்னு பைபிள் சொல்லுது. இங்கு சொல்லப்படுகிறது கெட்டி எதை குறிக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 27 அதிகாரம் 6வது வசனம். யோபு 27:6, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். சகோதரி,
நீங்க எடுத்த தீர்மானத்தை நிற்க கூடாத அளவுக்கு உங்களை அடிக்க வருவாங்க. பொழிஞ்சு போறதுக்கு நெருங்க பண்ணுவாங்க. நீங்க செய்கிற நீதி நியாயத்தை உதாசீனப்படுத்துவாங்க. ஆனாலும் எப்படி நிக்கணும்? நல்ல உறுதியாய் கெட்டியாய் நிக்கணும். அதைத்தான் இந்த யோபுவின் புஸ்தகம் 27:6 சொல்லுகிறது. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். என்ன ஒரு ஆணித்தரமான வார்த்தை பாருங்க. தமிழக வரலாற்றில, அது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் உண்டு. அதுல ஒரு மனுஷனுடைய பேர் இப்படியா சொல்லுவாங்க, கொடிக்காத்த குமாரன் என்று சொல்லுவோம். கொடிக்காத்த குமரன் அப்படிமா. இந்த கொடிக்காத்த குமரன் என்கிற ஏன் பேர் வந்தது அப்படின்னாக்கா, சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டங்கள் நடக்குது. துப்பாக்கி சூடு நடக்குது, உப்பு சத்தியாகிரகம் நடக்குது, அப்புறம் சுதந்திரம் மௌன ஊர்வலம் நடக்குது, சுதந்திரம் அகிம்சை வழியில போராட்டம் நடக்குது, என்னென்னமோ நடக்குது. அதுல ஒரு போராட்டத்துல இளைஞனும் வாலிபனுமா இருந்த இந்த சுதந்திரம் குமரன் என்கிற வாலிபன் இந்திய தேசத்தின் கொடிய கையில பிடிச்சுக்கிட்டு வீர முழக்கமிட்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் குதிக்க ஒரு கட்டம் வரும்போது எல்லாரையும் பிடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், துரத்துகிறார்கள். அவங்கவுங்க அங்கங்க தெரித்து ஓடுகிறார்கள், வழிகெடுத்த இடத்துல தப்புகிறார்கள். ஆனால் இந்த கொடிக்காத்த குமாரனை வந்து ஓங்கி ஓங்கி அடிக்கும் போது அவன் அடிபட்டு ஓட முடியாமல் கீழே விழுகிறான். அந்த வரலாறு சொல்லுகிறது, அந்த கீழே விழுந்த போது கூட அவன் கையில இருந்த கொடி கீழே விழவில்லை. அதனாலதான் வரலாறு சொல்லு கொடி காத்த குமரன். ஒரு இந்திய தேசத்துக்காக, ஒரு யுத்தத்துக்காக, ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு வாலிபன் அந்த கொடியை விடமாட்டே, உயிர் போனாலும் பரவாயில்ல, கொடி கையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் பிடித்திருந்தான். அவனுடைய பேரும் வரலாறும் இன்னைக்கு இந்தியா பேசுகிறது என்று சொன்னா, தேவன் நம்மை அழகான ஒரு வச்சிர கல்லாய் வைத்திருக்க, தேவன் நம்மை நல்ல சபைக்கு சாட்சியாய் வைத்திருக்க, கர்த்தர் நம்மை அவருடைய குமாரனாய் குமாரத்தியாய் மாற்றியிருக்க, அந்த தேவனுக்காகவும் அந்த தேவனுடைய சத்தியத்துக்காகவும் எவ்வளவு உறுதியாய் இருக்க வேண்டும். சில சகோதரிமார்களை நான் பார்க்கிறேன், இன்னைக்கும் நான் பார்க்கறது உண்டு, கேட்கறது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா முன்ன மாதிரி இல்ல, ஏமா ஒழுங்கா ஜபத்துக்கு வர்றது இல்லைனாக்கா, என் புருஷன் விடமாட்டார் பாஸ்டர், என் புருஷன் ஏதாவது சொல்றார் பாஸ்டர், இல்லாட்டி அந்த நேரம் பார்த்து புருஷன் வந்துடுறார் பாஸ்டர். நான் சொல்றேன், இதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறாரே, அப்போ உங்க நீதி என்ன ஆயிருச்சு? தைரியமா சொல்லலாமே, நான் தவறு செய்யலையே, நல்ல ஆலோசனை கொடுக்கறாங்க ஜபத்துல, நல்ல சத்தியத்தை தானே போதிக்கிறாங்க சபையில. சுத்திரம் இந்த இரவுக்கிற ஜபத்துல, அதிகால ஜபத்துல என்ன நடக்கணும், எப்படி நடந்துக்கணும் தான் கத்து கொடுக்கறாங்க. நான் வேற எதுவும் பண்ணலையே, தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இந்த காரியத்துல உறுதியா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க உறுதியா நிக்கணுமா இல்லையா? அங்கேயும் கர்த்தர் வந்து சங்கிலி போட்டு கட்டணுமா? அங்கேயும் ஆண்டவர் வந்து நீ பயப்படாத, நான் ஈட்டி பிடிச்சு நிக்கிறேன்னு சொல்லி ஈட்டி பிடிச்சு நிக்கணுமா? எல்லாமே ஆண்டவர் பண்ணிட்டார்னா அப்புறம் நாம் ஆண்டவருக்காக என்னத்தை பண்ண முடியும்? நாம் தேவனுக்காக எதை செய்ய முடியும்? அப்போ இந்த வச்சரக்கல் என்பது முதலாவது கெட்டியானது, அது கண்மலையை பார்க்கிலும் கெட்டியானது. ஈட்டி தாங்கை பிடித்திருக்கிறதை போல பிடித்துக் கொள்ள வேண்டியது. அந்த ஈட்டி தாங்கை பிடிப்பது என்பது நீதியை பிடித்து நிற்பது. அது என்ன வந்தாலும் நான் அதை விட்டுவிடேன் என்று யோபுவில் சொல்லப்பட்டதை போல தேவனுடைய ரட்சிப்பையும் கர்த்தருடைய சத்தியத்துக்காக வந்ததையும் விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் தான். அதனாலதான் அடிக்கடி நம்ம ஜனங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்ல நிறைய சொல்றோம், புக்ஸ் படிங்க, மிஷனரிகளை கொடுத்து படிங்க, சரித்திரங்களை படிங்க, சபையின் வரலாற்றை படிங்க,
சுவிசேஷம் எங்கெல்லாம் பரவுச்சுன்னு பண்ணீங்க, யாரு கர்த்தருக்காக எதை சாதிச்சாங்கன்னு பண்ணீங்க, இதெல்லாம் அடிக்கடி படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த அனுபவம் நமக்கு வேணும். நமக்கு முன் வைத்து போன அருமையான பரிசுத்தவானுடைய பாதங்களை நாம் நிறைய பற்றி பிடிக்கணும். இந்த கடைசி காலத்துல ஒன்னே ஒண்ணு உறுதியா சொல்ற சிஸ்டர், நீங்க ரட்சிக்கப்படுறது, அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறது, மாசந்தோறும் திருவிருது எடுக்கிறது, அப்புறம் சர்ச்சுக்கு இல்லாட்டி ஊழியத்துக்கு உதவியா இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லது. ஆனா இந்த கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நீங்க கர்த்தருக்காக கெட்டியா நிக்கணும், கண்மலைய போல நிக்கணும். நீங்க சரித்திரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வேதாகமத்திலே இருக்குது, பைபிள் இருக்கு. எத்தனையோ பேரை மலையிலிருந்து கீழே தள்ளி விடுவாங்க, மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டு உருண்டு செதஞ்சு செத்தவர்கள் உண்டு. அப்புறம் இன்னைக்கு இந்திய வரலாற்றில உலக சரித்திரத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளை வெட்டி போட்டு கொன்னு போட்டு சதையை எரிச்சு அப்படிலாம் சாம்பல்ல கொண்டு போய் தண்ணியில கரைச்சதெல்லாம் உண்டு. ஆனா அப்ப அதுக்கு மத்தியிலும் கூட அவங்க அப்படியே உறுதியா இருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முழுசா பார்க்கறதுக்கு சகிக்கல. ஒரு சோதரம் கர்த்தர் நல்லவன், சவுத் ஆப்பிரிக்கா சைடு என்று நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆளெல்லாம் கருப்பா இருக்காங்க, முடி வந்து அப்படி சொல்லி இத்தனோடு மண்டையோடு ஒட்டிட்டு இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா சைடுன்னு நினைக்கிறேன். பட்ட பகல் ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு இடத்துல நிறைய குப்பையும் செத்தையும் முள்ளும் கொண்டாந்து வச்சிருக்காங்க. அப்போ ஊருக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-48 வயசுல ஒரு அம்மாவை பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. வரும்போதே கம்பை வச்சு அடிக்கிறாங்க, கட்டையை வச்சு தாக்குறாங்க, எட்டி உதைக்கிறாங்க. வந்து கடைசி அந்த அம்மாவை அங்க இட்டி எல்லாம் பண்ணிட்டு அந்த செடிக்கு உள்ள தள்ளுறாங்க. தள்ளுனாக்கா செடிக்கு உள்ள தள்ளாக்க உள்ள ஒரே செடி முள்ளு எல்லாம் காஞ்சி போனது. உள்ள தள்ளிட்டு பட்ட பகல்ல அந்த ஊரார் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றான், சோதரம் அந்த அதுல ஒரு தீய பத்த வைக்கிறான். இவன் தீய பத்த வச்சு முள்ளு பத்துறதுக்கு எரியறதுக்குள்ள ஒரு வாலிப பையன் தூரத்துல வேகமா ஓடி வரும். ஓடி வந்து அந்த அம்மா மூஞ்ச சேர்த்து ஒரே மிதிக்கிறான். மிதிச்சுட்டு கொக்கரக்கோன்னு சிரிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தீய வைக்கிறாங்க, அதை மட்டன்னு எரியுது. இந்த அம்மா வெளியில வர பார்க்குது, உடனே உள்ள தள்ளுறாங்க. சுதந்திரம் விடலை. அதுக்கிடையில அந்த அம்மாவுடைய பையன் அவனையும் பிடிச்சு கொண்டாந்து கையை காலை பிடிச்சு இறுக்கி தூக்கி எறிகிறாங்க அதுக்குள்ள. இது எல்லாமே பட்ட பகல்ல ஒரு ஊருக்குள்ள தேவனுடைய ஜனங்களுக்கு வந்தது. ஆனா அந்த அம்மாவும் கொஞ்ச நேரத்துல அவங்க பையனையும் தூக்கி அந்த சோத்திர நெருப்புல போட்டாங்க பாருங்க, போட்டுட்டு உயிரோடு துடிக்க இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நான் பார்த்தது என்னன்னா, அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே என் ஜீவனை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவனே இவர்களை ரட்சியும், கர்த்தாவே என் ஜீவனை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவனே இவர்களை ரட்சியும் என்று சொல்லி அவங்க அதை சொல்லி 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 தான் இறந்தாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க எல்லாருமே இப்படிதான் சாகணும், இப்படிதான் அடிப்படணும், உங்களை நெருப்புல சுடணும்னு நான் சொல்லல. இங்க நான் சொல்ல வர சத்தியமே, இந்த கடைசி காலத்துல நம்ம ஞானஸ்நானம் எடுத்தா பத்தாது, அல்லது பைபிள் படிச்சா பத்தாது, சபைக்கு போறதோ ஊழியத்தை கவனிக்கிறதோ செஞ்சா பத்தாது. இந்த சத்திய உபதேசத்துல ஒரு உபதேசம், கர்த்தருக்காக கெட்டியா நிக்க தெரியணும், கண்மலைய போல உறுதியா நிக்க தெரியணும். தாவீத பாருங்க, ஒரு ஆள் வந்து சொல்றான் பேலியாளின் மகனே அப்படின்னா, இன்னொருத்தன் சொல்ற நாயின் மவனே பச்சையா திட்டுறான். இன்னொருத்தன் சவுல் சொல்றான், அவன் எப்படி எல்லாத்தையும் உறிஞ்சி போட்டு நடந்தமாடிட்டு இருக்கான்னு சொல்றான். ஆளாளுக்கு பேசுறாங்க. தாவீது நினைச்சா அவன் பெரிய யுத்த வீரன், ஈட்டி எடுத்து ஓங்கி 4 சுத்து சுத்துனாக்கா அங்க 40 பேர் செத்து போயிடுவாங்க. ஆனா தாவீது அதை செய்யல. நீ உனக்கு தெரிஞ்சது நீ பேசுற, குற்றஞ்சாட்டு உனக்கு தெரியும், நீ குற்றஞ்சாட்டு, தப்பா பேசுறதா உனக்கு தெரியும், நீ தப்பா பேசுற. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், என் ரட்சிப்பின் தேவனுக்காக உறுதியாய் நிற்க தெரியும். இந்த சாட்சி நம்ம வாழ்க்கையில வரணும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறவங்க
உங்க நெஞ்சில கைய வச்சு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த வச்சரக்கல்ல போல கர்த்தருக்காக, கர்த்தருடைய சாட்சிக்காக, கர்த்தருடைய உபதேசத்துக்காக, வேதத்துக்காக உறுதியா நின்னீங்களா? இன்னைக்கு உறுதியா நிக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வச்சரக்கல் என்பது முதலாவது ரொம்ப கெட்டியானது. அது கண்மலையை பார்க்கிறது கெட்டியானது, ஈட்டி படைத்தாங்க விட ரொம்ப கெட்டியானது. நாமும் கெட்டியா இருக்கணும். இரண்டாவதாக இந்த வச்சரக்கல் எப்படிப்பட்டது தெரியுமா? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. யாத்திரையாகமம் 39ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் அதன் பின்பு 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 11வது வசனம். 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும். 2ஆம் பத்தி வச்சிரமும். இப்போ இந்த வச்சிரத்தை குறித்து இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்க. இந்த 2ஆம் பத்தி என்றால் என்ன? அதுக்கு தான் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. யாத்திரை 39:8. மார்பதக்கத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். இப்போ இந்த வச்சரக்கல் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா 2ஆம் பத்தியில. இந்த 2ஆம் பத்தி என்பது எங்க போறதுனாக்கா 8ஆம் வசனத்துல ஏபோத்து, ஆசாரியர்கள் உடுத்துகிறதான அந்த மார்பதக்கத்துக்கு ஒப்பான ஒரு ஏபோத். அது நல்ல அருமையான விதவித அழகழகான கலருள்ள நூல்களால் பின்னப்பட்டதுதான் இந்த ஏபோத். நல்ல பஞ்சு நூலால் மென்மையாக செய்யப்பட்டதுதான் இந்த ஏபோத். அதிலே கர்த்தர் நல்லவர். முதல் பத்தி 2ஆம் பத்தி என்று கற்கள் வைக்கப்பட்டது அடையாளமா. அதை வச்சுதான் அதை பின்னுனாங்க, அதை செஞ்சாங்க. அதுல 2ஆம் பத்தியில தான் இந்த வச்சிரக்கல் வருகிறது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த சொத்துற வச்சிரக்கல் 2ஆவதாக எதை குறிக்கிறது? அது ஏபோத்தை குறிக்கிறது. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஏபோத்து என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர். இந்த ஏபோத்து என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை ஏபோத்தை குறித்து வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த ஏபோத்தை குறித்து நிறைய சத்தியங்களும் நிறைய வெளிப்பாடுகளும் இருக்கிறது. சோதரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல்நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அல்லேலூயா. இந்த வச்சரக்கல் என்பது ஆசாரியர்கள் மட்டுமே உடுத்துகிற லேவியர்கள் மட்டும் உடுத்தி ஆராதனை செய்கிற அதிலே மார்பதக்கத்திலே வைக்கப்படுவதுதான் இந்த வச்சரக்கல். அப்போ இந்த ஏபோத்து என்பது 2 அர்த்தத்தை குறிக்கிறது. என்ன 2 அர்த்தம்? ஒன்று, சாதாரண மனுஷன் தேவனுடைய மனுஷனாய் ஊழியக்காரனாய் அங்கீகரிக்கப்படுகிறான் இந்த ஏபோத்தில். 2வது, இந்த ஏபோத்து 2வது அர்த்தம் எதை குறிக்கிறது? இந்த 1 சாமுவேல் 2:18 படி இதை தரித்தவர்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஏபோத்தை தரிக்கிறவர்கள் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் தேவனுடைய ஊழியர்களாய் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். 2வதாக இந்த ஏபோத்தை தரித்தவர்கள் உலகத்துக்கு பணிவிடை செய்கிறவர்கள் அல்ல, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள். அப்போ இந்த வச்சரக்கல் என்பது
ஒரு மனுஷனை எப்படி மாற்றுகிறது என்று சொன்னால், சாதாரண மனுஷனை பிரதான ஆசாரியனாய் மாற்றுகிறது. சாதாரண வேலைக்காரனாய் இருக்கிறவனை கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஏபோத்தை உடுத்துகிறவனாய் மாற்றுகிறது. இந்த ஏபோத்துள்ள கல்ல பதிச்சாக்கா, அதை அவன் உடுத்துனாக்கா, அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் தேவனுக்கு ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த ஏபோத்து என்பது கர்த்தருக்கு பணிவிடை செய்தல். இங்கதான் உங்களை பார்த்து ஒரு கிருபையுள்ள கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். நீங்க கர்த்தருக்காக என்ன பணிவிட பண்ணுனீங்க? கர்த்தருக்காக செய்தது என்ன? இல்லாட்டி கர்த்தருக்காக நீங்க செய்து கொண்டு இருப்பது என்ன? காலையில எழும்புறீங்க, கட்டாயத்தின் பேர்ல பல்லு விளக்குறீங்க, அப்புறம் காஃபி டீ, அப்புறம் வேலை, பெண்களா இருந்தா வீட்டு வேலை, ஆண்களா இருந்தா வெளியில போறது, பல காரியங்கள். அதுக்கப்புறம் இடையில 4 பேரை தொடர்பு கொள்றது, 8 பேர்ட்ட பேசுறது, 10 பேர்ட்ட காரியங்களை பகிர்ந்துக்கிறது, அதை இதை பார்க்கறது நிறைய போகுது. திரும்ப சாயங்காலம் வர்றது, நல்ல ஒரு காஃபி டீ, ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் ராத்திரி என்ன ஒரு சாப்பாடு. இடையில ஊழியக்கார யார பண்ணாக்கா, ஐயா போன்ல ஜோமனுங்க, போன்ல ஜெபிக்கிறது, இல்லாட்டி எங்க மீட்டிங் நடந்தா போய் தலையை காட்டிட்டு வர்றது. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய பெரும்பாலான வேலையா இருக்குது. ஆனால் தேவனுக்கு பணிவிடை என்பது அது கிடையாது. பணிவிடை என்பதற்கு சரியான அர்த்தமே, உங்க பணி என்கிற உங்க வேலையை நிப்பாட்டிட்டு தேவனுக்காக ஏதாவது பணி புரியணும். உங்க வேலையை பார்த்துக்கிட்டு சோத்திரம் அதுக்கு நடுவுல கிடைச்சா செய்யறது கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தீர்மானம் வரணும். இன்னைக்கு கர்த்தருக்காக நான் ஒண்ணு செய்வேன். ஒரு ஏழைய பார்ப்பேன், ஒரு தரித்திரியக்காரரை பார்ப்பேன், ஒரு பிச்சைக்காரரை பார்ப்பேன், அல்லது ஒரு ஆலயத்துல பேசுவேன், இல்லாட்டி 4 வசனத்தை அனுப்புவேன், இல்லாட்டி சிலருக்கு ஜெபிக்க சொல்லி தருவேன், சிலர் ஜெபத்துக்கு கூட்டு போவேன், ஒரு சிலருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், ஒரு சிலருக்கு புதிய ஏற்பாடு கொடுப்பேன், சிலருக்கு சுதந்திரம் கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பேன். இன்னைக்கு கர்த்தருக்காக நான் எதையாவது ஒண்ணு செய்யணும், இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நான் செய்வேன். அதுக்கு பேர் தான் ஏபோத்து. அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பணிவிடை செய்தல். ஒரு நாள் போய் தெருவுல நின்று ஒரு ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டாக்கா, ஒரு வாரத்துக்கு நம்ம சொல்றோம், நான் கிராம ஊழியத்துக்கு போனேன், தெரு ஊழியத்துக்கு போனேன், அங்க போய் கைப்பிரதி கொடுத்தேன், அங்க போய் ஜோமனம். ஒரு நாள் செய்ததையே 1 மாசத்துக்கு சொல்றீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் அல்லவா? சாமுவேலை குறித்து படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம். அந்த 3 அதிகாரத்தை படிச்சாலே தினந்தோறும் காலையில் எழும்புறாரு, ஜன்னல் எல்லாம் திறக்கிறாரு, ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். தினந்தோறும் சாயங்காலத்துல வர்றாரு, ஜன்னல் எல்லாம் மூடுறாரு, விளக்குகள்லாம் பத்த வைக்கிறாரு, அந்த ஆலயத்தின் பலிபீடத்திலே படுத்துக்கிறார். மறுநாள் காலையில் எழும்புறாரு, ஏலி கூப்பிட்டா ஓடுறாரு, உதவி செய்யறாரு, கர்த்தர் கூப்பிட்டா என்னன்னு ஆலோசனை கேட்கிறாரு, அப்புறம் சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, திரும்பவும் ஜன்னலை திறக்கிறாரு, ஆலயத்தை கூட்டுறாரு, சோதனை பண்றாரு, திரும்பவும் சாயங்காலம் வருது, ஜன்னலை போட்டுறாரு, விளக்க பத்த வைக்கிறாரு, ஆலயத்துக்கு வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, அங்கேயே பலிபீடத்தை படுத்துக்கிறாரு. ஏதோ ஒரு நாள் பணிவிடை செய்யல, அவரோட வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு பணிவிடை செய்தார். இந்த வச்சிர கல் என்பது ஆசாரியர்கள், லேவியர்களாகிய தேவனுடைய மனுஷர்கள் உடுத்துகிற விலையேற பெற்ற ஒரு பரிசுத்த வஸ்திரம். அதை உடுத்தினவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையோ, சனிக்கிழமையோ, புதன்கிழமையோ, வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டம் நடத்திட்டாக்க, நானும் ஊழியம் செய்யறேன், நானும் பிரசங்கம் பண்றேன், என்னைய தேடி 10 பேர் வர்றாங்கன்றது அது பெரிய சாட்சி கிடையாது. ஒரு நாளைக்கு நமக்கு நம்முடைய வழக்கமான வேலை என்ன? காலையில சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், நைட்டு சாப்பிடுறோம், பழைய துணியை களைஞ்சு போட்டுறோம், புது துணியை உடுத்துறோம். அதே மாதிரி தினந்தோறும் கர்த்தருக்காக ஏதாவது புது ஆத்மாவை சந்திக்கணும், புது ஊழியத்தை செய்யணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்லே. அதுக்கு பேர் தானே வச்சிரக்கல். இந்த பேருக்கு பாருங்க, இதுக்கு வச்சிரக்கல். கல்லுனாலே ரொம்ப ஸ்ட்ராங், அது எரியறதுக்கு பயன்படும்.
அது முட்டு கொடுக்கறதுக்கு பயன்படும். எங்க வச்சாலும் அது பாட்டுக்கு அசையாம நிற்கும். அப்போ தேவ பிள்ளைகள உங்க ஜீவியத்துல நீங்க ஒரு ஏபோத்தா மாறணும். தேவனுடைய ஆசாரியையா மாறணும். இந்த கடைசி காலத்துல ஒரு உபதேசம் உள்ள நுழைஞ்சு பயங்கரமா அலக்களிக்குது. பொம்பளைங்க ஊழியம் செய்யக்கூடாது, பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, இல்லாட்டி அவங்க அது திருவிருந்து கொடுக்க கூடாது, ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, அடக்காராதனை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பாரம்பரிய வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்க தான் செய்யணுன்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஆரம்ப காலத்துல இருந்தே நான் நேர் எதிரி. எதுக்கு எதிரினாக்கா, அவங்க ஊழியம் செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒருவேளை பெண்ணோ வாலிப பிள்ளையோ ஊழியம் செய்யறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, துணிகரமா பலிபீடத்துல ஏறா, துணிகரமா ஞானஸ்நானம் கொடுக்கறா, துணிகரமா திருவிருந்து கொடுக்கறா, துணிகரமா பிரசங்கம் பண்றான் அப்படின்னாக்கா, அது கர்த்தருக்கு பிடிக்கலன்னா அவர் ஓங்கி ஒரே அடி அடிச்சு அங்கேயே படுக்க வச்சு புழுக்க வச்சு சாகடிப்பாரா இல்லையா? ஆனா ஆண்டவரே அவர்களை விட்டிருக்காரு. என் மக ஊழியம் செய்யட்டும், என் சத்தியத்தை போதிக்கட்டும், என்னை குறித்து பிரசங்கிக்கட்டும், அநேகரை அழைக்கட்டும், ஆலயத்தை கட்டட்டும், ஊழியத்தை சென்று அவரு விட்டுருக்க. நாம் இன்றைக்கு அவர்கிட்ட இருக்கிற ஏபோத்தை பறிக்க பார்க்கிறோம், அவங்கள்ட்ட இருக்கிற ஏபோத்தை பிடுங்க பார்க்கிறோம். உனக்கெல்லாம் ஏபோத்து தேவையில்லை, அது ஆம்பளைங்க போடுறது, நீ போடலாமா? நான் சொல்றேன், எனக்கு அன்பானவர்களே, கூடுமான வரைக்கும் நாம் எல்லாருமே கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். சாமுவேல் சின்ன பையன், அவனும் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். தேவனுக்கு மகிமை. எரேமியா அவரும் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். பெபையால் ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல அவர் வாலிப பெண், அவளும் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். பிஸ்கில்லால் ஆக்கில்லாவுடைய மனைவி, ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனம், மனைவியா இருக்கிறவளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். தெபோரால் அவளும் கிராமங்களை, பாலான கிராமத்தை எடுத்து பாலூத்துகிற பால் வார்க்கிற கிராமம் போல மகிமையாய் மாற்றினா. தேவன் அதையே ஆசீர்வதித்தார். யாத்திரை 20ஆம் அதிகாரத்துல மிரியாம், அவள் கர்த்தர் மகிமையா வெற்றி சேர்ந்தாலும் பாட்டு பாடுகிற ஊழியத்தை செய்தான். அப்புறம் தீர்க்க தரிசனமும் சொன்னா. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 84 வயதுடைய ஒரு அன்னாள், அவளும் அந்த நேரத்துல கர்த்தரை புகழ்ந்து பாடினா. அவர் ராத்திரி பகல வேற வேலையே கிடையாது, வீட்டுக்கும் போறது கிடையாது, எங்கேயும் போறது கிடையாது, எப்ப பார்த்தாலும் சர்ச்சு தான். உனக்கு வேற வேலை கிடையாதா? என் சன்னிதானத்துல எப்படி நீங்க வந்து கிடப்ப போ அப்படின்னு சொல்லி அந்த அண்ணால் ஆண்டு அடிக்கல. அவ சாக போற நேரத்துல பாடின பாட்டு கூட இன்னைக்கு நமக்கு சாட்சியா இருக்குது. இப்படி தேவன் அவர்களுக்கு ஒரு ஏபோத்தை கொடுத்திருக்கு, தேவன் அவர்களுக்கு ஒரு வச்சிர கல்லை கொடுத்திருக்கு. தேவன் அவர்கள் எடுத்து பயன்படுத்தி நாம் மற்றவர்களை குறை சொல்லுவதும், மற்றவர்களுக்கு சுதந்திர இடையூறா இருப்பதும், மற்றவர்களை தடுப்பதும் அது தேவனுக்கு அடாத காரியம். ஒரே ஒரு சத்தியத்தை உங்களுக்கு தெளிவா நான் சொல்லித்தரேன். ஒண்ணு முடிஞ்சா யாருடைய கையையும் பிடிச்சு இழுத்து விடுங்க, தூக்கி விடுங்க, நிப்பாட்டி விடுங்க. ஒண்ணுமே முடியலையா, நீங்க தயவு செய்து உள்ளே நுழையாம இருந்தா போதும். யார்கிட்டையும் போய் நீ செய்யறது சரி கிடையாது, பார் ஆய்வுன்னு சொல்லி தடுக்காதீங்க. நம்ம என்னைக்கு தடக்கல்லா இருக்கக்கூடாது. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒருவனுக்கு இடறல் வருவது நல்லது, ஆனா அது யார் மூலம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நம்ம யாருக்கு இடர்ல இருக்கக்கூடாது. இந்த வச்சரக்கல்லை கர்த்தர் கொண்டு போய் ஏபோத்துல வைக்கிறார். அந்த ஏபோத்தை கொண்டு போய் மார்பதக்கத்துல தொங்க வைக்கிறார். அங்கதான் இந்த வச்சரம் இருக்குது. அது நல்ல அந்த வச்சரக்கல் ஏபோத்து என்பது கர்த்தருக்கு செய்கிற பணிவிட. வேதாகமத்தில் ஆரம்பத்துல ஏவாளில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு ஸ்திரீல தான் முடியுது. வேதத்தின் ஆரம்பமே ஒரு ஸ்திரீல ஆரம்பிச்சு ஸ்திரீல முடியுதுன்னா, எந்த ஸ்திரீயை குறித்தும் குற்றஞ்சாட்ட, குறை சொல்ல, தவறாய் பேச அல்லதுக்கு எதிராய் இருப்பதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கர்த்தர் கொடுக்கல. அவர்கள் செய்வதை தாங்குவோம், அவர்கள் செய்வதை ஊக்கப்படுத்தும். இல்லையா, அமைதியா அவங்க ஆட்சி கர்த்தர் ஆட்சின்னு விட்டு பாருங்க. அப்ப தேவன் உங்களோடும் இருப்பார், அவர்களையும் பயன்படுத்தும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர்.
இந்த ஏபோத் மன்னிக்கணும், இந்த வச்சிர கல் என்பது முதலாவதாக ரொம்ப கெட்டியானது. அது கண்மலையை பார்க்கலும் ஈட்டி தாங்கை பார்க்கலும் கெட்டியானது. இரண்டாவது, இந்த வச்சிர கல் என்பது ஏபோத்துக்கு சமானமானது. அது மார்பதக்கத்தில் இருக்கக்கூடியது. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். மூன்றாவதாக, இந்த வச்சிரக்கல் என்பது என்ன? இந்த வச்சிரக்கல் என்பது எப்படிப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 11 மற்றும் 18 2 வசனங்களை வாசிக்கிறேன். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு நொழியில் உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. இப்போ கர்த்தர் நல்ல 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வெளிப்படுத்த 21:8. சூத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு மன்னிக்கணும். இப்போ இந்த அருமையான 11வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. 18ஆம் வசனம், அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. இந்த வச்சிரக்கல் என்பது முதலாவது கெட்டியானது என்று பார்த்து, இரண்டாவது கர்த்தருடைய பலிபீடத்தில் இருக்கிற ஏபோத்துக்கு ஒப்பானது என்று பார்த்து, மூன்றாவதாக இந்த வச்சிரக்கல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நல்ல பளிங்குக்கு ஒப்பானது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த பளிங்குக்கு ஒப்பானது என்று சொல்லும் போது அதுக்கு இன்னொரு அழகான விளக்கமும் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 21:11 சொல்லுகிறது, சோத்திரம், அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும். பளிங்கு ஒளி இந்த வச்சிர கல்லுக்கு இருக்கிறதுல அருமையான மூணாவது மகிமை என்னன்னா, அது நல்ல ஒளி வீசக்கூடியது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வச்சிர கல்லு அருமையா பளிங்கு போல ஒளி வீசுது. அப்படின்னாக்கா இந்த கடைசி காலத்துல நாமும் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒளி வீசணும். இந்த ஒளி வீசுதல் எதை குறிக்கிறது தெரியுமா? முகம் பிரகாசிப்பதையோ அல்லது வெளிச்சத்தையோ குறிக்கல. இங்க சொல்லப்படுகிற பளிங்கு ஒளியுள்ள வச்சிரக்கல் எதை குறிக்கிறதுனா, அதுதான் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, நம்முடைய ஜீவியத்தின் சாட்சி. கர்த்தர் பவுடர் போடுறதுனால, ஸ்ப்ரே அடிக்கிறதுனால, சென்ட் அடிக்கிறதுனால, நல்ல பளபளக்கிற ஒளிச்சு ட்ரெஸ் போடுறதுனால அதுல வர்ற ஒளி இல்லைங்க. இந்த வச்சிரக்கல் என்கிற பளிங்கு ஒளி எதுனாக்கா, அது ரொம்ப கர்த்தருக்கா நிக்கிற சாட்சியுள்ள வாழ்க்கை. அங்க இருக்கிற 12 கல்லுல இந்த வச்சிரக்கல்ல 1 கொண்டு போய் வச்சா போதும், இது தானும் வெளிச்சம் கொடுக்கும். இதுல இருந்து வர்ற வெளிச்சம் மற்றவங்களையும் வெளிச்சம் கொடுக்க வைக்கும். இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் சபைகள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த வச்சிரக்கல் பளிங்கு ஒளி உள்ளது. அப்ப இது 2வது அர்த்தம். முதல் அர்த்தம் சாட்சியுள்ள ஜீவியம். 2வது அர்த்தம் என்ன தெரியுமா? இதுகிட்ட எதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் ஒளியா மாற்றும். கோமேதகம் வருதா, ஒளியா மாறிடும். படிகப்பச்சை வருதா, ஒளியா மாறிடும். ரத்தினம் வருதா, ஒளியா மாறிடும். கருங்கல் வருதா, ஒளியா மாறிடும். கூழாங்கல்ல வைக்கிறாங்களா, அது ஒளியா. தன்னிடத்தில் வருகிற எல்லாவற்றையும் ஒளி வீச பண்ணக்கூடியதுதான் இந்த அருமையான வச்சிரக்கல். இந்த கடைசி காலத்துல
எல்லா ஒளி என்கிட்ட வீசணும். தீர்க்க தரிசனமா நான் தான் சொல்லணும். பிசாசு விரட்டுதா நான் தான் விரட்டணும். அபிஷேகத்தில் நடத்தணுமா நான் ஜெபம் பண்ணதா அபிஷேகம் வரணும். நல்ல பிரசங்கம் யார் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். எனக்கு எல்லா வர வேணும், எல்லா கிருபை எல்லாம் நான் தான் செய்யணும். அது லூசிபரின் ஆவி, அது லூசிபரின் சிந்தை, எல்லாம் தான் வச்சுக்கிறது. ஆனா வச்சரக்கல்லின் ஆவி அப்படி அல்ல. அது தன்னிடத்தில் வருகிற எல்லாரையும் ஒளி வீச வைக்கும். பேதுரு இயேசு கிட்ட வந்தாரு, அவர் பிரதான அப்போஸ்தலனா மாறிட்டார். லூக்கா இயேசு கிட்ட வந்தாரு, அருமையான சுவிசேஷங்களை எழுதுகிறவரா மாறிட்டார். அன்பின் அப்போஸ்தலனாக யோவான் வந்தாரு, அவர் அழகா பத்மத்தீவுக்கு கொண்டு போய் பரலோக வாசியா மாத்திட்டார். இயேசு கிட்ட வந்த எல்லாரையுமே அவர் அழகா ஒளியும் சாட்சியமா மாத்தினார். இன்னைக்கு நாம் எத்தனை பேரை ஒளி கொடுக்க வைக்கிறவர்களா இருக்கிறோம்? இதுல பெரிய வெட்கக்கேடு என்னன்னா, நல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், பைபிள் தெரிஞ்சவங்களே அந்த ஊழியக்கார் வல்லமையா இருக்காரா, இந்த ஊழியக்கார் வல்லமையா இருக்காரா, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா, ஐயோ அவர் போன கை வச்சு ஜெபம் பண்ணுவாரா, நல்ல ஆவில் நடத்துவாரான்னு சொல்லி இன்னைக்கு ஆள் பிடிச்சிட்டு இருக்கோம், காக்கா பிடிச்சிட்டு இருக்கோம், ஜோசியம் கேட்க போறோம், கைரேகை பார்க்க போறோம். ஆனா காலங்கள் அப்படி இல்லை. நாம் மற்றவர்களை ஒளி உள்ளவர்களா மாத்தணும். நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற கிருபையை பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து கொடுத்து நீ ஊழியம் செய், நீ கொஞ்சம் பிரசங்கம் பண்ணு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ வெளிப்பாடு சொல்லு, நீ தரிசனம் பாரு, நீ அங்க செய் நான் அங்க செய்யறேன், இல்லாட்டி நான் இங்க செய்யறேன் நீ அங்க செய் என்று சொல்லி ஒளி வீசுகிற பளிங்கை போல. பளிங்கு என்பது இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பக்கத்துக்கு தெரியும், அதுதான் பளிங்கு. அப்போ உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரை எழும்பி இருக்கணும். உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரை எழும்பி இருக்கணும். உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சபை எழும்பி இருக்கணும். உங்களால் உருவாக்கப்பட்ட தேவாலயம் எழும்பி இருக்கணும். உங்களால் உருவாக்கப்பட்ட விசுவாசி எழும்பி இருக்கணும். உங்களால் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருடைய மனுஷர்கள் உருவாகி எழும்பி இருக்கணும். அதுதான் இந்த வச்சர கல்லுடைய ஒளி வீசுகிற அனுபவம். ஒரே ஒரு கல் முழு உலகத்துக்கு ஒளி வீச முடியாது. ஆனா அந்த கல் தன் ஒளியை கொடுக்கும் போது அது மற்ற கற்களும் ஒளி உள்ளதாய் மாறுமே. இந்த தரிசனம் நமக்கு வரட்டும், இந்த சிந்தை நமக்கு வரட்டும், மற்றவர்களை உருவாக்குவோம், நிலைநிறுத்துவோம். ஆண்டவர் தன்னோட 3 வருஷ ஊழியத்துல 82 பேரை ஊழியத்தில் உருவாக்கிட்டார். 70 சீசர்கள், 12 அப்போஸ்தலர்கள், 82 பேரு முழு நேர ஊழியக்காரெல்லாம் மாத்திட்டோம். 3 வருஷம் 3 வருஷத்துல நம்ம 30 வருஷம் ஊழியம் செஞ்சோம். 3 பேரை கூட இன்னும் கர்த்தருடைய ஊழியத்துல உருவாக்கலனாக்கா அப்புறம் நாம் தேவனுடைய கிருபை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த வச்சரக்கல் என்பது 3வது நல்ல பளிங்கொளி வீசக்கூடிய அருமையான அனுபவம் உள்ளது. நாமும் மற்றவர்களை ஒளி வீச வைப்போம். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அருமையான கர்த்தர் நல்லவே. இந்த சூத்திர வச்சரக்கல் எப்படிப்பட்டது? ஒரு ஆச்சரியமான வசனத்தை காண்பிக்கிறேன். என்னோடு கூட வாசித்து ஜெபித்து முடிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். எசேக்கியேல் 1:22 வாசிக்கிறேன், கவனிங்க. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசம். இப்போ இந்த வச்சிரக்கல்லை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது 4வதாக எப்படிப்பட்டது என்று சொன்னா பிரமிக்கத்தக்கதாய் இருந்தது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான வச்சிரக்கல் எப்படி பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறதோ, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய கிருபையினாலே பிரமிக்க கூடியதாய் காணப்பட வேண்டும். இந்த பிரமிக்கத்தக்கது என்றால் என்ன? பிரமிக்கத்தக்கது என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஓ சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன்.
உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. வச்சர கல் என்பது நான்காவதாக பிரமிக்கத்தக்கது. அந்த பிரமிக்கத்தக்க சிற்சிப்பு எதை குறிக்கிறது? நம்முடைய அங்கத்தை குறிக்கிறது, நம்முடைய சுத்திர அவயவங்களை குறிக்கிறது, நம்முடைய உடல் மொழியை குறிக்கிறது, நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. ஆண்டவர் கையை எங்க வைக்கணுமோ அங்க கைய வச்சாரு, வாயை எங்க வைக்கணுமோ அங்க வாய வச்சாரு. பல்ல வைக்க வேண்டிய இடத்துல பல்ல வச்சாரு, விரல வைக்க வேண்டிய இடத்துல விரல வச்சாரு. அதான் அங்கங்க சரியா வச்சாரு. ஆனா அது எங்க இருந்தாலும் கரெக்டா செயல்பட வச்சாரு. இதுதான் பிரமிக்கத்தக்கது. இப்ப ஆண்டவர் நம்ம ஒரு வச்சரக்கல்ல போலவே உருவாக்கிட்டாருனாக்கா என்ன அர்த்தம்? அப்படியாவது என் மகனே நீ பரலோகத்துக்கு வா. ஏன்னா பரலோகத்தின் வாசல் 12 வாசல்ல ஒரு வாசல் வச்சரக்கல் வாசல். நான் உன்னை உண்டாக்கும் போதே பரலோக வாசியாகவும் சீயோன் வாசியாகவும் உருவாக்கிட்டேன். பிரமிக்கத்தக்க அதிசயமா உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவே, அதுவும் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனா என் மகனே மகளே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு வருவாயா? என்னோட வச்சரக்கல் வாசல் வழியாய் நுழைவாயா? அங்கு இருக்கிற அந்த ஒளி, வச்சரக்களின் பளிங்கு ஒளியை நீ காண்பாயா? சோதரம், அங்க என் சிங்காசனத்தை நீ பெற்றுக் கொள்வாயா? அதற்கு நீ தகுதியும் பாத்திரவானுமா இருக்கிறாயா? அதுக்கேற்ற பரிசுத்தமும் கிருபையும் இருக்கிறதா? அதுக்கேற்ற அர்ப்பணிப்பு தியாகம் இருக்கிறதா? ஒரு வச்சரக்கல்லை போல நல்ல கெட்டியா இருக்கிறாயா? கர்த்தர் நல்லவன். வச்சரக்கல்லை போல நல்ல சொந்தரம் ஏபோத்தா இருக்கிறாயா? வச்சரக்கல்லை போல நல்ல பளிங்கு ஒப்பான ஒளி வீசுகிறவளாய் இருக்கிறாயா? இந்த வச்சரக்கல்லை போல பிரமிக்கத்தக்கதாய் உன்னை நான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன். உன் மரணம் ஒரு பிரமிக்கத்தக்கதாய் இருக்கணும். உனக்கு பின் உன் சாட்சி ஒரு பிரமிக்கத்தக்கதாய் இருக்கணும். அதுதான் வச்சரக்கல். இந்த பிரமிக்கத்தக்கதை குறித்து சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவன். அப்போஸ்தலர் 8:9 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவன் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். ஒரு சாதாரண சீமோன், ஒரு மந்திரவாதி, ஒரு மாயவித்தக்காரன், அவனே ஜனங்களை பிரமிக்க பண்றான்னா, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஜீவியோ, உங்க வாழ்க்கை, உங்க வேத வாசிப்பு, தேவனோட உறவு மற்றவர்களை பிரமிக்க பண்ணணுமா இல்லையா? அந்த மாதிரி கத்துட்டு கேளுங்க. ஒரு வச்சரக்கல் எப்படி பிரமிக்கத்தக்கதா இருக்கிறதோ என்னை அப்படி மாற்றுங்கன்னு கேளுங்க. உங்களை வச்சரக்கல்லாகவே மாற்றுவார். ஒரு நாள் தேவனுடைய வருகை வரப்போகிறது. நீங்களும் நானும் பறக்க போகிறோம். சீக்கிரத்திலே பரலோக ராஜ்யத்திலே வச்சரக்கல்லின் வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் நீங்க பேசுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரும் யார்ட்டையும் பேசாதீங்க. கர்த்தர் நல்ல தேவ சமூகத்துல பேசி தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல என்ன வீண் பேச்சு? அல்லேலூயா. கர்த்தருடைய சொல்லுங்க, என்னை வச்சரக்கல்லாய் மாற்றுங்க ஆண்டவரே. சொந்தரம் கர்த்தர் நல்லவன். ஒரு கெட்டியாய் உறுதியாய் நிற்கிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. சொந்தரம் ஒரு அன்னையுடைய ஏபோத்தாய், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஏபோத்தாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. மற்றவர்களை ஊழியம் செய்ய வைக்கிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பளிங்கு ஒளிக்கு ஒப்பாக நான் எல்லாரையும் பிரகாசிக்க வைக்கணும், ஒளி வீச வைக்கணும். என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பிரமிக்கத்தக்கதாய் என்னுடைய ஜீவி அனைவருக்கு பிரமிக்கணும், என் சரீரம் அனைவருக்கு பிரமிக்கணும், என் வாழ்க்கை அனைவருக்கு பிரமிப்பா இருக்கணும். அப்படி மாற்றுங்கன்னு சொன்ன எல்லாருக்கும் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஆமென்.
ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் யோபு 28 அதிகாரம் 6வது வசனத்தின்படி அந்த கற்களில் இந்திர நீலம் விளையும் என்று சொல்லி, கற்கள் என்றால் விளையக்கூடியது என்கிற சத்தியத்தை சொல்லி, இன்னைக்கு 2வது கல்லாகிய ஆண்டவரே வச்சிர கல்லை குறித்து 4 சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அந்த வச்சிரக்கல் ஆண்டவரே கத்த நல்லவே, கத்த நல்லவே, கத்த நல்லவே, அது ரொம்ப கெட்டியானது என்றும், 2வது அது ஏபோத்துக்கு ஒப்பானது என்றும், 3வது பளிங்கை போல ஒளி வீசக்கூடியது என்பதையும், 4வதாக அது பிரமிக்கத்தக்கது என்றும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக இது கதையை போல கழித்து போட்டு விடாதபடி இதை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு இதில் இவ்வளவு சத்தியம் இருக்கிறதா என்று விளம்பி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மெய்யாகவே மெய்யாகவே வச்சிரக்கல்லாய் மாறட்டும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். நாளைக்கு பகல் 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் இருக்கிற ஆண்டவரே அந்த 11வது ஜெயிப்பவர்கள் ஜெபத்தை ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாய் கொண்டு வார். எல்லாரும் வந்து அபிஷேகத்தை, தீர்க்க தரிசனங்களை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய். நாளைக்கு அதிகாலையில் இருக்கிற ஆண்டவரே சுதந்திர போராட்ட ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபிக்க கர்த்தர் தயை பாராட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.